சென்னை அருகே குரோம்பேட்டை நெஞ்சக மருத்துவமனையில் மழை வெள்ளம் புகுந்தது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். மேலும் விவரங்கள். குரோம்பேட்டை பகுதியில் நெஞ்சக மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனை என இரண்டு மருத்துவமனைகளும் தனித்தனி வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கனமழை காரணமாக வெள்ள நீரானது மருத்துவமனைக்குள் தற்சமயம் புகுந்துள்ளது. இதனால் மருத்துவமனையில் நோயாளிகளும் வேறு வார்டுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதாவது இந்த நெஞ்சக மருத்துவமனை என்பது சுமார் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இந்த மருத்துவமனையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது பெருகியுள்ளது. இந்த தண்ணீரும் இந்த அலங்கல் நீருமாக கலங்கி அந்த இடத்தில் கருப்பு நிறங்களில் நீர் காணப்படுவதோடு வாகனங்கள் வெளியே வருவதிலும் உள்ளே செல்வதிலும் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நோயாளிகளின் உறவினர்கள் ஒரு முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கிய நிலையிலேயே நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் தரைத்தளத்திலிருந்து முதல் தளத்திற்கும் மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி அதன் அருகிலேயே செயல்பட்டு வரும் இந்த பொது மருத்துவமனையானது தரைத்தளம் முழுவதிலும் மழை நீர் புகுந்து உள்ளே யாரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாத நிலையானது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த மருந்து வழங்கும் இடம், சீட்டுகள் வழங்கும் இடம் என அனைத்து பகுதிகளிலும் இந்த மழை நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக நோயாளிகள் புதியதாக இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் யாரும் உள்ளே அனுமதிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த தரைதளத்தில் இயங்கி வந்த இசிஜி போன்ற ஸ்கேன் போன்ற பிரிவுகள் அங்கேயே செயல்பட்டு வருகிறது. அங்கேயே ஏற்கனவே ஸ்கேன் எடுத்த நோயாளிகள் அந்த மழை நீரில் நடந்தவாறே சென்று அதற்கான ரிப்போர்ட்களை வாங்கி வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த ஜிஎஸ்டி சாலையிலும் அதிகப்படியான மழை நீர் சென்று கொண்டிருக்கிறது. அதை உள்ளே வரவிடாமல் இந்த குரோம்பேட்டை காவல்துறையினர் மணல் மூட்டைகளை கொண்டும் அடுக்கி வருகின்றனர். தற்சமயம் இந்த தரைதளத்தில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அனைவரும் முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி இந்த மருந்து வழங்கப்படும் இடம், துண்டு சீட்டுகள் வழங்கப்படும் இடம், புதிய நோயாளிகள் உள்ளே அனுமதிக்கும் இடம் என அனைத்தும் அருகில் உள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கட்டிடத்தில் முழங்கால் அளவிற்கு மழை நீரானது தேங்கி காணப்படுவதால் தற்சமயம் புதிய நோயாளிகள், ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி முதல் தளத்தில் மருந்துகளை கொடுப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்காகவும் செல்லும் மருத்துவர்கள் காலையில் இருந்தே மேலே முதல் தளத்திலேயே தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் கீழே இறங்கி அவர்கள் அடுத்த வார்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டிய நிலையானது தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மழையின் அளவு குறையாமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக மேலும் இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் தேங்கி இருக்கும் நீரின் மட்டமானது உயரவும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த இரண்டு அரசு பொது மருத்துவமனை மற்றும் நெஞ்சக மருத்துவமனைகள் இரண்டு மருத்துவமனைகளிலும் இந்த வெள்ள நீரானது சுற்றிலும் சூழ்ந்து காணப்படுவதால் இங்கு நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு மாநகராட்சி ஊழியர்களோ அரசு சார்பாகவோ இதுவரையில் இந்த பகுதிக்கு யாரும் வந்து பார்க்கவில்லை. பொதுவாக இந்த பொது மருத்துவமனை பகுதியில் ஒரு மின் மோட்டார் மூலம் இந்த மழை வந்தால் மின் மோட்டார் மூலம் இந்த தண்ணீரானது அப்புறப்படுத்தப்படும். ஆனால் இன்று அந்த மின் மோட்டார் கூட இங்க இல்லாத நிலைதான் தற்சமயம் ஏற்பட்டுள்ளது. இந்த இரண்டு மருத்துவமனைகளின் நடுப்பகுதியில் குரோம்பேட்டை காவல் நிலையம் அமைந்துள்ளது. அங்கிருந்து காவல்துறையினர் மட்டும் இந்த பகுதிக்கு வந்து ஒரு 50 மணல் மூட்டைகளை கொண்டு இந்த வாயில் வழியாக தண்ணீர் உள்ளே வராத அளவிற்கு அடைப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். இருப்பினும் ஜிஎஸ்டி சாலையிலும் முழங்கால் அளவிற்கு இந்த தண்ணீர் பெருகி இருப்பதால் இன்னும் இந்த மழை தொடர்வதால் மேலும் இந்த மருத்துவமனைக்குள் தண்ணீர் புகுந்து வரும் அபாயமானது கண்டிப்பாக இருக்கிறது. உடனடியாக இந்த மாநகராட்சி பணியாளர்கள் மற்ற அரசு அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதியில் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும். மின் மோட்டார்கள் ஒரு மோட்டார் கொண்டு அப்புறப்படுத்தினாலே இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு நாளைக்கு மேல் ஆகும் என்ற நிலை இருப்பதனால் தற்சமயம் இந்த நோயாளிகள் தங்கள் தண்ணீரிலேயே நடந்து வார்டிற்கு உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதாவது இந்த தரைதளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் இந்த தரைதளத்திற்கு உள்ளே சென்றுதான் முதல் தளத்திற்கு செல்ல வேண்டும். அதனால் இந்த தண்ணீரில் நடந்து சென்று படிக்கட்டு வழியாக முதல் தளத்தில் சென்று நோயாளிகளை பார்க்கவோ மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.